Hello friends, good morning. ஒரு நிமிஷம் லைட் ஆன் பண்ணிட்டு மைக் மட்டும் மாட்டிக்கிறேன். Hi friends, இன்னைக்கு மார்ச் 31st சண்டே. இப்போ டைம் கரெக்டாக 10:25. நான் இப்போ தான் எந்திரிச்சேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் a day in my life தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே நான் பண்ணுற முதல் வேலை ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணியை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு குடிச்சிடுவேன். அதுதான் டெய்லி என்னோட காலையில் ரொட்டீன். ஃபஸ்ட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ டைம் கரெக்டாக 11:20. சரி, நானும் என்னோட ஃப்ரெண்டும் இன்னைக்கு 2 o'clock ஒரு ஃபிஷர்மேனோட போட் ரைடுக்கு நாங்கள் ஷெடியூல் பண்ணியிருக்கோம். அதனால் நான் 11:30க்கு இங்கேருந்து கிளம்புனா தான் நான் ஓஎம்ஆரில் இருக்கேன். போட் ரைட் ஷெடியூல் பண்ணியிருக்கிறது காசிமேடு. என் ஃப்ரெண்டு நான் சென்டரில் போய் பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து காசிமேடு போகணும். அப்போ தான் 2 o'clock போகணும். அதனால் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆயாச்சு. நான் இன்னைக்கு சண்டே எனக்கு தெரியும் நல்லா 10:30க்கு சீக்கிரமாக எந்திரிக்க மாட்டேன்னு. அதனால நேற்று நைட் நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சேர்த்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். புல்காவும் பாசி பருப்பில் தாலும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். புல்கா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சாஃப்டாக பண்ணணும் எப்படி பண்ணணும்னு நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் தரேன். இது பாசிப்பருப்பு தால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். அது உங்களுக்கு நான் இனிமேல் அப்லோட் பண்ணுறேன். சரி, நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை உங்களுக்கு ஷூட் பண்ணி அது உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு காசிமேடு கிட்ட போகிறதுக்கு 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு. சரி, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, சாப்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலில் நானும் என் ஃப்ரெண்டும் அங்கே சாப்பிட்டோம். அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே காசிமேடு போயிட்டோம். இதுதான் இந்த காசிமேடு அந்த ஃபிஷர்மேனோட அந்த என்ட்ரன்ஸு. இந்த மாதிரியான போட்டில் தான் நாங்கள் போயிருந்தோம். அந்த போட் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஃபிஷர்மேன் எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது லைஃப் ஜாக்கெட்லாம் தருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க, நாங்கள் 4 ஃபிஷர்மேன் இருக்கோம், எங்களுக்குமே லைஃப் ஜாக்கெட் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் தரல. ஆக்சுவலி சின்ன போட்டில் அது கொஞ்சம் போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறமா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய போட் இருந்துச்சு. அந்த இடத்துல நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க, இந்த பெரிய போட்டில் ஏறி இங்கே வெயிட் பண்ணுங்க, நாங்கள் வலை போயிட்டு வந்துடுறோம், ஏன்னா வலை போகிறதுக்கு 1/2 hour ஆகும் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் வலை போகிறத பார்த்ததே இல்லை, மீன் வலை போகிறத. நாங்களும் வரணும்னு சொல்லி நாங்களும் அவங்க கூட போயிட்டோம். சரி, அப்போ நீங்களே எங்கள் கூட வரீங்க அப்படின்னா மாங்காய் வாங்கிட்டு போயிடுவோம். ஏன்னா கட்டாயமாக நடுக்கரில் போனோம் உங்களுக்கு வாந்தி கட்டாயமாக வரும். ஏன்னா அங்கே இருக்கவே முடியாது, அதில் மாங்காய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ள மாங்காய் வாங்கிட்டு அதுக்கு நாங்கள் போனோம். அங்கே போய் ஃபிஷர்மேன் அவங்களோட வலையை இதில் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த வலை ஆக்சுவலி ரொம்ப பெருசு. அது இந்த நண்டு வலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு வெயிட் அவர் தூக்கி போட்டாரு, அதை பார்த்துருப்பீங்க. அது போட்டுட்டு அது அப்படியே வலை அப்படியே போட் நகர ஸ்லோவா நகர அது அப்படியே பாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த வலை அப்படியே கீழே அந்த வலை அப்படியே கீழே போய் விழுந்துருமா. அப்படின்னா தான் நண்டு இவங்க இப்போ இதை ஆஃப்டர்நூன் போட்டதா நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த வலையை திருப்பி அவங்க எடுக்க வருவாங்களாம். இது நண்டு வலைன்றது நண்டு ஃபுல்லா கீழே போய் விழுகிறனால நண்டு ஃபுல்லா இதுல போய் இருந்துட்டு அவங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுக்கும்போது நண்டு நிறைய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க சொன்ன மாதிரியே இந்த வலை ஃபுல்லா போட்டு முடிக்கிறதுக்கு 1/2 hour ஆச்சு. அந்த 1/2 hour என்னாலையும் என் ஃப்ரெண்டாலையும் அந்த இடத்துல உட்காரவே முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உட்காடுறது. அப்படி ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்தி வயிற்றெல்லாம் பெட்டி வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஹில் ஸ்டேஷன் போனோம்னா மலை மேலே ஏறும்போது எப்படி இருக்கும், அதை காட்டில் இது ரொம்ப டபுள் மடங்கா இருந்துச்சு. அவங்களுக்கு இது பழகிட்டனால, அவங்களுக்கு ஃபிஷர்மேனுக்கு இது ரொம்ப பழகிட்டனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியல. என்னால அங்கே உட்காரவே முடியல. ஐயோ, அவங்க சொன்ன மாதிரி நம்ம பேசாம அந்த பெரிய போட்லேயே ஏறி ஒரு 1/2 hour வெயிட் பண்ணியிருக்கலாம், ஏண்டா வந்தோம் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. இப்ப இது இவங்க வலை போடுற இடத்துலயே வேற எந்த போட்டுமே வலை போடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க இந்த மாதிரி டெக்னிக் வச்சிருக்காங்க. ஒரு இதை ஒரு கட்டை, இந்த மாதிரி பெரிய கட்டையை எடுத்துட்டே போறாங்க. அவங்க போட்டிருக்க வலையிலேயே வேற ஏதாச்சும் போட் வந்தா 2 வலையும் மிக்ஸ் ஆயிரும்ல. அதனால இவங்க சப்போஸ் வேற போட் இந்த மாதிரி போட வருது அப்படின்னா இவங்க இந்த மாதிரி சிக்னல் காமிச்சிட்டு நீங்க இந்த இடத்துல நாங்க போட்டிருக்கோம் வராதீங்கன்னு சொல்றாங்க. இப்ப அங்க வலைலாம் போட்டு முடிச்சாச்சு. ஆனாலும் அந்த ஒரு மாதிரி தலை சுத்தி வைத்தப்பட்டது நிப்பாட்டவே இல்லை. அதனால அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்க பக்கத்துல இங்க கரை பக்கத்துல ஒரு ஆழம் ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் இறங்கி ஒரு 5 நிமிஷம் நின்று லைட்டா நீங்க தண்ணியில நனைஞ்சீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் உங்களுக்கு போயிடும், வாங்க அப்படி பண்ணலாம். ஆக்சுவலி அவங்களுக்கு அதுல A to Z அவங்களுக்கு எல்லா இடமே தெரிஞ்சிருக்கு. எந்த இடத்துல ஆழம் கம்மியா இருக்கும், எந்த இடத்துல ஆழம் கூட இருக்கும். நம்ம நீங்க இதுக்கு வரீங்க, மீன் பிடிக்க வளப்புற பாக்குறதுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் மாங்காய் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போயிருவோம். அப்பதான் உங்களுக்கு வாந்தி வராம இருக்கும் சொல்லிட்டு கரையோரமா நிப்பாட்டி அவங்களே போயிட்டு குதிச்சு அதுல ஏறி போய் மாங்காய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு A to Z எல்லாமே அந்த இடத்துல ஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி அந்த கடல்ல அந்த ஒரு கரை கிட்ட ஓரத்துல மட்டும் அந்த இடத்துல மட்டும் ஆழம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அங்க இறங்கினதுக்கு அப்புறம் இறங்கி ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் நின்றதுக்கு அப்புறமா தான் அந்த தலை சுத்துறதே கொஞ்சம் கம்மியாச்சுன்னே சொல்லலாம்.
ஆக்சுவலி இது ரொம்பவே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப த்ரில்லா செம்மையா இருந்துச்சு. அது லைஃப் ஜாக்கெட் வேற இல்லாம அப்படியே பயந்து அது சின்ன போட்டு வேற அலெல்லாம் பெருசா வரும்போது அப்படியே ரொம்ப தூக்கி போட்டு செம்மையா பயந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். திருப்பி நான் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. செம்ம டயர்டு ஆக்சுவலி. நல்ல ஒரு தூக்கம் தூங்கிட்டு அதுக்கடுத்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷாவே ஆச்சு. அடுத்து டின்னர், சண்டே டின்னர். அப்போ ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும்ல. பக்கத்துல தரமணி கிட்ட மிர்ச்சி பிரியாணி பார் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணியிருந்தாங்க. அங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் செம்மையா நல்லா பிரியாணி சூப்பரா சாப்பிட்டாச்சு. அவ்வளவுதான், சண்டே ரொம்ப சூப்பரா செம்மையா போச்சு. இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயமா இதுல கமெண்ட் பண்ணுங்க.